பண்ணுறாருங்க. ஆனால் இருந்தாலும் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சுங்களே. நாங்கள் வேலைக்கு போகிறோங்க, எங்களுக்கு சம்பளம் உயர்வு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண முடியுங்க? பஸ் இருக்குதுங்க, இலவசம் விட்டு என்ன பண்ணுறது? நாங்கள் லேடிஸ் கண்டாவே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. பின்னால் வர்ற வண்டியிலும் நாங்கள் போகிறோம் வரோம். அப்போ பின்னால் வண்டி வருதுமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே டைமுக்கு வருது. நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில். நாங்களுக்கு பஸ் ஏறுறக்க விருப்பம் இல்லை. கேட்டோமா, எங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் வேணும் நாங்கள் கேட்டோமா, மக்கள் கேட்டோமா? இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க, எதுலேயும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, எல்லா வரியும் ஏற்றியாச்சு. நடக்கிறதுக்கு கூட வரி போட்டாச்சு. ஒரு 2 பொருள் வாங்கினா கூட அதுக்கு டிஎஸ் வரி. எப்படி நாங்கள் நடுத்தரமான மக்கள் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? விலைவாசியை இப்படி ஏற்றுனா சொல்லுங்கள். எங்களுக்கு எடப்பாடி வரணும். 4.5 ஆண்டில் நாங்கள் பார்த்தது வந்து விலைவாசி ஏற்றம் மற்றும் பல பிரச்சனைகளை தான் பார்த்துருந்தோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்து பல பிரச்சனைகள் தான் நாங்கள் சந்திச்சுட்டு வர்றோங்கன்னா, கரண்ட் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் கட்டணம் உயரம் வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து முழுக்க நாங்கள் வந்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய உண்மையான வேண்டுதலான கருத்துக்கள்ண்ணா.